வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி இருக்குன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலனை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி வரும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள் வருங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்களோ அதை தெரிஞ்சு வச்சு அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டைனில் இந்த முறை நம்ம பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக்கில் விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது பொருளாதாரத்தை என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்குங்கிறவங்களாம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் பண்ணும்போது பன்மடங்கு வருமானங்களும் பணமும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 3ல் இருக்கார். என்றைக்குமே 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அம்மா சம்பந்தமான உறவுகளில் நமக்கு ஒரு மனக்காயங்களோ மன கஷ்டங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அஸ்தங்கமாக இருக்கும்போது அம்மா என்னை மதிக்கலை, இல்லை என் பிள்ளை என்னை மதிக்கலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் கூடவே கேது இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் பிளாக்னஸ் இருக்கும். ஸோ இளைய சகோதரர் ஏதோ செஞ்சு சொல்லிட்டார், தம்பி ஏதோ சொல்லிட்டான், தங்கச்சி ஏதோ சொல்லிட்டு போட்டு கொடுத்துருச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஒரு பிளானிங் இல்லாமல் எவனோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்தோ யோசிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் மன உளைச்சலையும் டென்ஷனையும் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா இந்த புள்ள எப்படி பேசிடுச்சுங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் ராகு உடைய நட்சத்திரத்தில் போகிறதும் 9ல் ராகு செவ்வாய் நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு லடாய் வரும், ஒரு எமோஷன்ஸ் வரும். நீங்கள் பேச உங்கள் அப்பா பேசுங்கிற மாதிரி வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்குங்க. ஏன்னா செவ்வாய் ராகுனா நமக்கு கோபம் வரும், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோபத்தை கொடுத்துரும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண போகணும். அது நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது என்னென்னா எமோஷன் ஆகும். பட் வெளிநாடு பயணங்கள் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு குறை இருக்காதுங்க. ஸோ தொழில் வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் அது குரு இப்போது சனியுடைய சாரத்தில் போயிட்டுருக்கு. சனி வக்கரமாக போகிற போது தொழிலில் வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அதே உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாகுதுன்னா வருமானத்துக்கு எந்த குறையுமே வராதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி 10ல் உங்களுக்கு சனி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த வக்கரம் போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வருமானங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் வர மாதிரி இருந்தாலும் இப்போ திடீர்னு கொஞ்சம் பார்ட்டாக வருதுங்க, ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டில் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும். பட் இருந்தாலும் 10க்கு 5ல் குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஒரு ஆசை காட்டி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 7க்கு 8ல் குரு உச்சமாகறதுனால வாக்குவாதங்கள் திடீர்னு சடார்னு ஏதாவது பேசிக்கிறது, ஒரு ஈகோவாக சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது பெரிய பெரிய திட்டங்கள் பெரியசாக, அதாவது நம்ம உட்காந்துருக்கிறது சின்னதாக ஒரு ஒட்டுக்கூட்டத்தில் உட்காந்து நான் தாண்டா அம்பாடிக்கிற லெவலில் நமக்கு திங்கிங் போகும். நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை எமோஷனாக எடுத்துக்காமல் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபக்தி பலன்கள்.
மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசை, சூரியன் வந்து மூடியில் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. கூடவே கேது புதன் இதெல்லாம் இருக்கும்பொழுது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் வரும். என்னை எங்கள் அம்மா புரிஞ்சிக்கல, என் பிள்ளைய புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த டைமில் வந்து எதையும் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபத்தி அந்தர்கள். சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி. உங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தமான விஷயங்கள், வேலை விஷயங்கள் வந்து அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி நம்ம உடலில் இருக்கும், அது செவ்வாய் ராகணும் போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா உடனடியாக வந்து போயிட்டு, ஏன்னா ஷோல்டர் பெயின் வரும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஷோல்டரில் வந்து பெயின் வர்றது, இல்லை தலையில் பெயின் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உடனே போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினர்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9லிருந்து நல்ல பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவோம். பெரிய வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபத்தினர்கள். குரு வந்து உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு பெரிய வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஏதாச்சும் இடமா பேசிக்கிறது, நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருஷக்கணக்காக பேசாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. வாழ்றது ஒரு குட்டி லைஃபுங்க, ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே, ஓகேங்களா? ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி வந்தவர். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி 10லிருந்து அதீதமான ஆசைகள் படுறது, பிடிவாதத்தை வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் காட்டாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுவும் 10இல் உள்ள சனி வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தேசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இல் இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஆக்கப்பூர்வமாகவும் நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஒரு தேவையில்லாத பயம், ஒரு செக்கை இஷ்யூ பண்ணிவிட்டு ஐயோ எது எப்படி கொடுத்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும், என்ன பண்ணுறேனே தெரியலைங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையான நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மிதுன லக்னமாக இருந்து கேது தேசாவது. கேது சூரியன் புதன் இந்த 3 காம்பினேஷன் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து 3லேருந்து நிறைய சந்தேகங்கள் வரும். சந்தேகத்தால் வந்து அப்புறம் நம்ம தூங்க முடியாமல் ஐயோ என்ன இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி வராத ஒரு பிரச்சனையை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் வந்து நீச்சமாக இருக்குங்க. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதத்தால் மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி அந்த சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அப்போ வந்து மனக்காயங்கள் வந்துடும். அம்மா இப்படி பேசிட்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, இல்லை குழந்தை, ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கும், குழந்தையும் வந்து இடவிடமாக பேசணும். ஸோ தாயார் மற்றும் குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வந்து நல்ல பிரார்த்தனைங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கும்போது மனைவிகிட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சுக்கிரங்கிறது பெண்ணை குறிக்கும். பெண்களிடம் பழகும்போதோ பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடிங்க என்னை பொறுத்த வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, சத்தம் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாத ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி 4லேருந்து ஸ்டார்ட். ஸோ 4, 5, 6 போது வேலை விஷயங்கள், வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகுல போகும்போது மட்டும், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் ஒரு செவ்வாய்க்கிழமைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அப்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான வருமானம். ஆனால் கேதுன்னு ஒரு விஷயமும் அங்கே இருக்குது, புதனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதனும் 2லேயே இருக்கும்போது கொஞ்சம் வருமானம் வர்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கடன்கள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ல் வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்குது. 4ஆம் அதிபதி மூலம் வீடு மனை விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பெண்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப. அதுவும் சுக்கிரன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் என்ன ஆகும்னா நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருச்சு, இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது,
அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எதுக்காக நம்ம வருத்தப்படுறோங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சுன்னா ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பைத்தியார்த்தமாக தெரியும் அடுத்த நாள் படித்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தாயாருக்கும் நிறைய மனக்கசப்புகள், மனசில் வந்து நிறைய ரணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணமான விஷயங்கள் இருக்கும். அதுவும் ராகுவோடு இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல், குழந்தைகளால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கும் குழந்தைகளால் வந்து ஒரு வாக்குவாதம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்காக சண்டை போடுறோன்றதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் விஷயத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் 100 ரூபாய்க்கு பேராத விஷயத்துக்கு போய்ட்டு 1/2 மணி நேரம் சண்டை போடுறது, 200 ரூபாய்க்கு பேராத விஷயத்துக்கு போய்ட்டு சண்டை போடுறது வந்து அவாய்ட் பண்ணிங்க. ஒரு ரேட் வச்சுக்கோங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே தான் சண்டை போட்டோங்கிற ரேட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சண்டைகளை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு உச்சமாக அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது குரு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது, சனியோடு இருக்கும்போது, வக்கரமான சனினும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல், தொடைப்பகுதியிலையும் சரி அடிவயிறு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக சாப்பாடு விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அடி வயிற்றில் வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி ஐயோ என்ன வந்து புரியலையேங்கிற மாதிரி டென்ஷனை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் பண்ணணும். அதே மாதிரி வேலை விஷயம். ஸோ வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 7, 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவியோட நிறைய பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தாலும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ராவல் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையை கையாளுறது, அவசரப்பட்டு வெளியூர் வெளிநாடு போகும்போது அவசரப்பட்டு வாயோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எமோஷனில் நம்ம ரூல்ஸ் பேசிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அந்த எங்கே ரூல்ஸ் பேசணுமோ அங்கே தான் ரூல்ஸ் பேசணும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தையோட ஏதாச்சும் கருத்து பேசுனா அது கொஞ்சம் சால்வ் ஆகிடும். பட் வந்து மனக்காயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயம், தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் சில நேரம் அதிகமான ஒரு எமோஷனை கொடுத்துரும் வேலையில். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் நிறைய சந்தேகங்கள் வரும். இவன் நல்லவனா கெட்டவனா, எங்கள் அண்ணன் என்ன கெடுக்கிறானா, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சந்தேகங்கள் வரும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவ்வளோதான். என்ன பண்ணிட முடியும்? ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், பிரேம்னு ஒரு டேரக்டர் சொல்லியிருப்பார், எவ்வளோ சார் ஏமாற்றுவான், 500 ஏமாற்றுவான், ஏமாற்றிட்டு போகிறான் சார், போட்டு சார் அடிக்கிற மாதிரி பார்ப்போம் எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும். அதை வந்து தெளிவுபடுத்திங்க. தேவையில்லாமல் வருத்தப்படுறதும் ஒரு நியாயம் கிடையாது. 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் எடுக்கிறது, கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறனாலும் சில நேரங்களில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ தசாபக்தி பலங்கள் கடகலக்கணமாகிறது சூரியன் தசாபக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் நல்ல ஆட்சியோடு இருக்கும் பொழுது பேசும்போது நல்லா கராராக பேசுவீங்க, ரூல்ஸ்லாம் பேசுவீங்க. வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் அதுக்கான செலவுகள் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு சின்னதாக கடன் வாங்குகிற சூழ்நிலையும் ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது கலகங்கள், யாராச்சும் எவனா கொளுத்தி போட்டுருவோம், அதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றது, பிளாங்க் ஆகுறது. அந்த டைமில் அறிவு வேலை செய்யாது. ஏன்னா வந்து அஸ்தங்கம் ஆகும்போது கேதுவோடு இருக்கும்போது நமக்கு வந்து எதுவுமே வேலை செய்யாது. அதனால் வந்து என்னை பொறுத்தவரை நல்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கடகலக்கணமாக வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாத்திரம் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் மன உளைச்சலை கொடுத்துரும். அதே மாதிரி கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி
செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 12 இருக்கும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து எமோஷன் ஆவீங்க. இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பேசிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஸ்பெண்ட் பண்ணணும். யாராச்சும் வந்து ஆசை வார்த்தை காட்டி இப்படி நீங்கள் வந்து ₹1,00,000 கொடுத்தீங்கன்னா 1 கோடி கொடுத்துட்றேன், இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து டைம்லி ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர். அவனுக்கு அன்றைக்கி பசிக்கு வந்து நீங்கள் அங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம யார்கிட்ட காசு கொடுக்குறோம், யார்கிட்ட பேசுகிறோங்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். கடக லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 8ல் இருக்கார், அதுவும் செவ்வாயோட சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் வந்து தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உச்சமாக இருக்கும் பொழுது உடல் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம். வேலையிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. அங்கே போயிட்டு நான் ஈகோவாக நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான்லாம் வந்து பேசாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடகலக்கணமாக வந்து சனி தேசம், சனி வந்து 7, 8ஆம் தேதி 9ல் இருக்கும்பொழுது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமானும். பிரயாணங்கள், தந்தை சார்ந்த உறவுகள்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிவாதங்கள். ஏன்னா வந்து அந்த சனி இப்போ வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும், ஈகோ இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடகலக்கணமாக வந்து புதன் தேசா புத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதி. 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கலகங்கள், பின்னாடி எவனாச்சும் போட்டு கொடுக்கணும், பொண்ணாடி வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்லாம் வருத்தம் வரும். சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம பிளாங்க் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கையாளுறது. ஏதாவது இடவடமாக இருக்குன்னா நான் நாளைக்கு வந்து பேச சொல்லிட்டு ஓடியாந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. கடகலக்கணமாக வந்து கேது தேசம், கேது வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் இடவடமாக ரூல்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இடவடமாக பேசிடுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடகலக்கணமாக இருந்து சுக்கிர தேசம், வந்து சுக்கிரன் 3ல் வந்து நீச்சமாக இருக்கிறது. கற்பனையில் வந்து நண்பர்கள் இப்படி, மூத்த சகோதரர் இப்படி, எங்கள் அம்மா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் பொறுமையாக கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து அது நீச்சமான கிரகங்கள் கற்பனையிலே வந்து நடக்காத விஷயத்தை நினச்சி நமக்கு வந்து இது பண்ணணும். அதேமாதிரி வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த இறைவன் நம்மளோட ஒன்றணும். அது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன்கள், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா, எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேணாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது, பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும்போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம், ஓகேங்களா. மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை, ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க, ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் லைஃப்பில். வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.